தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் சூப்பராக சிம்பிளாக ஒரு சாஃப்டான ஒரு அப்பம் தான் பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருந்தேன். இந்த சின்ன கப் தான். இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருந்தேன். எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா. இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுத்து நம்ம நல்லா பஃபியாக வரும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 2-3-4 ஐட்டம்ஸ் வச்சு மட்டும் இந்த ரெசிபி ஈஸியாக பண்ணிட முடியும். ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கேக் பேட்டர் அளவுக்கு நான் மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேணுங்கிற சைஸ் பொறுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்க வேண்டியது தான். ஸோ இது 2 பக்கம் திருப்பி போட்டு நான் பாருங்கள் 400 தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஏன்னா அப்புறம் மறுபடியும் உள்ளெல்லாம் வேகாமல் போய்டும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உள்ளேயும் வேக வர மாதிரி விட்டுட்டு அப்புறமா எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 கரண்டி வச்சு இந்த எண்ணெய் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழம் வீட்டில் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோடு உங்களை வில்லேஜ் பார்ட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.